அன்புள்ள தேவ ஜனமே, இயேசுவின் நாமத்துல உங்களை வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இந்த 12வது தியானத்துக்கு உங்களை நான் வரவேற்கின்றேன். இந்த நாட்கள்ல இந்த வாட்ஸ்அப் ஒரு சில குழப்பத்தை எனக்கு கொடுக்கறதுனால, எனக்கு மட்டுமில்ல வாட்ஸ்அப் மக்களுக்கே கொடுக்கறதுனால, உங்களோடு கூட அந்த வாட்ஸ்அப்ல இந்த லிங்க் நான் கொடுக்க முடியல. இன்றைக்கு இந்த நாட்களை நீங்க என்ன செய்யணும்னா, யூடியூப் சேனலுக்கு போகணும். அதுல ரிவர் ஆஃப் டிலைட், ரெவரண்ட் ஹெர்பர்ட் டி ஜான், அந்த இதை போட்டிங்கன்னா என்னுடைய சேனல் வரும். என்னுடைய ஒவ்வொரு நாளும் செய்யும் தியானம் வரும். அதுல இருந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம். கொஞ்சம் கடினமா இருக்கும், வழக்கமாய் செய்கிறது போல இருக்காது. கொஞ்சம் மன்னிச்சுக்குங்க. இது என்னுடைய காரியம் அல்ல, வாட்ஸ்அப் செய்கிற ஒரு காரியம். சரிங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பாடம் யோவான் 6வது அதிகாரம் 60வது வசனத்திலிருந்து 71வது வசனம். ஆண்டவரே, உம்மை விட்டு எங்கே போவோம்? ஜீவனுக்கேற்ற வசனம் உம்மோடு கூட உண்டு. ஜெபிப்போம். என் ஆண்டவராகிய கர்த்தர், இன்றைக்கு உள்ள தியானத்தை நாங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமென். பேதுரு இதை சொல்லுகிறார். இந்த சூழ்நிலை ஒரு ஆண்டவருக்கு மிகவும் ஒரு சோகத்தை உண்டு பண்ணுகிற ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் 3.5 ஆண்டு வெளிப்படையான ஊழியத்துல சீஷத்துவ காரியங்களில் ரொம்ப ஆழமாய் ஈடுபட்டார். குறிப்பாக தன்னுடைய சீஷர்கள் தன்னுடைய அடிச்சுவடுகளில் பின்தொடர வேண்டும் என்பதை ரொம்ப முக்கியம் காட்டினார். இந்த சீஷர்கள் பலவிதமான பின்னணியில் வந்தவர்கள். மீனவர்கள், படித்தவர்கள், அரசாங்க ஊழியக்காரர்கள், அரசியல்ல புரட்சிகள் செய்கின்றவர்களும் இருந்தார்கள். நான் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்துல அவர் பேசுகின்ற, கற்றுக் கொடுக்கின்ற, பழகின்ற காரியங்கள் தொடர்ச்சியாகவே ஒரு கூட்டம் மக்களுக்கு அது புண்படுத்தும் ஒரு காரியமாய் இருந்து கொண்டே இருந்தது. ஆஃபென்சிவ். பரிசேயர்கள் யூத கலாச்சாரத்தையும் மதத்தையும் காத்து வருகிறவர்கள். இன்றைக்கு ஜக்கிம் என்று சொல்வார்களே, அதே போல உள்ளவர்கள். இயேசு கிறிஸ்து போதித்த எல்லா காரியத்திலும் புண்பட்டவர்கள். அவர்கள் புண்பட்டவர்கள்னா அவர்கள் கோபம் அடைந்தவர்கள், ஏற்றுக்கொள்ளாதபடி இருந்தவர்கள். இயேசு கிறிஸ்து பழகின பழக்கத்தையும் ஏற்றுக்கொள்ளாதபடி இருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவோட எல்லா காரியத்திலையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதபடி எதிர்ப்பை காட்டினவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியமும் இவர்களுக்கு பயங்கரமான எதிர்ப்பை காட்டினார்கள். இது திருவிருந்தை குறித்து இருக்கின்றது. யோவான் சுவிசேஷகன் இயேசு கிறிஸ்து நானே ஜீவ அப்பம் என்று சொல்ற அந்த போதனையில் இருந்து இயேசு கிறிஸ்து மிகவும் அழகாய் திருவிருந்து பக்குவத்துக்கு வருகிறார். இயேசு கிறிஸ்து ரொம்ப தெளிவாய் சொல்லுகிற ஒரு காரியம், மன்னா பரலோகத்திலிருந்து வந்தது. இஸ்ரவேலர்கள் 40 ஆண்டு அதை சாப்பிட்டார்கள். ஆனா ஒரு குறிப்பிட்ட நாளில் அவர்கள் இறந்தார்கள். நான் பரலோகத்திலிருந்து வந்த ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை நீங்கள் சாப்பிட்டால் நீ நித்திய ஜீவன், நீங்கள் உயிரோடு எப்பொழுதும் நித்திய காலமாய் உயிரோடு இருப்பீர்கள். ரொம்ப தெளிவாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு காரியம், நான் பரலோகத்திலிருந்து வந்த ஜீவ அப்பம். இந்த ஜீவ அப்பம் நான். என்னை நீங்கள் சாப்பிடணும். என்னுடைய மாம்சத்தை நீங்கள் சாப்பிட்டால் நித்திய ஜீவன். தேவ ஜனமே, இந்த காரியம் சொன்ன நேரத்துல நான் நினைக்கிறேன், நரகம் அப்படியே வெடிச்சிருக்கும். பிசாசுக்கு பயங்கரமான கோபம் வந்திருக்கும். ஏன் தெரியுமா? இது தெளிவாக முகமாக யுத்தம் செய்கின்ற ஒரு பக்குவமாய் இருக்கின்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு காரியம், பாரம்பரியம், மதம் நித்திய ஜீவனை உண்டு பண்ணாது. இவ்வளவு காலமாக பிசாசானவன் பாரம்பரியத்தையும் மத வெறியையும் வைத்து இதுதான் நன்மையானது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆனா இயேசு கிறிஸ்து அதையெல்லாம் உடைச்சிட்டு மதமும் சரி
பாரம்பரியமும் சரி உனக்கு நித்திய ஜீவனை கொடுக்காது. என்னுடைய சரீரம் மட்டுமே, என்னுடைய மரணம், என்னுடைய உயிர்த்தெழுதல் மட்டுமே. பிசாசானவனுக்கு நிச்சயமாகவே அது பயங்கரமாக கோபமா இருக்கும். இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? நானே ஜீவ அப்பம் சொன்னவர் இப்பொழுது தன்னுடைய போதனைக்குள் சிலுவையை காட்டுகிறார். சிலுவை எல்லாருக்கும் ஒரு குற்ற உணர்வு கொடுக்கின்ற ஒரு அடையாளம். இந்த இடத்துல பிசாசானவன் ஒரு காரியத்தை செய்கிறார். அவர் புண்படுத்துகிற ஒரு காரியம் மட்டுமல்ல, ஒரு கூட்டம் மக்கள் இயேசுவை விட்டு வெளியே போக, பிரிந்து போகத்தக்கவும் செய்கின்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது பிசாசானுடைய கிரியை. அவன் மக்களுடைய சிந்தைக்குள் சென்று இந்த மாம்சத்தை சாப்பிடுகின்றது ஒரு தவறான ஒரு காரியம், அசிங்கமான ஒரு காரியம். கேனிபலிசம், மனுஷனுடைய சரீரத்தை சாப்பிடுகின்றது அது தவறான காரியம் என்று கற்றுக் கொடுக்கிறான். லிட்டரலி இயேசு கிறிஸ்து சொன்னதை அப்படியே எடுத்துக்கொள்கிறவனா இருந்தான். ஆனா இயேசு கிறிஸ்து அப்படியே நினைக்கவே இல்லை. அவருடைய போதனை ஒரு மாதிரி. என்னுடைய சரீரத்தை சாப்பிடுன்னா என்ன? இயேசு கிறிஸ்துவின் மரணத்தையும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலையும் நாம் விசுவாசிக்கும் பொழுது அவருடைய மரணத்துக்குள், அவருடைய சரீரத்துக்குள் நாமும் பங்குள்ளவர்களாக இருக்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு தவறான போதனை இன்றைக்கு கூட ஒரு குறிப்பிட்ட மதக்காரர்கள் கிறிஸ்துவின் காரியத்தை குறித்து எதிர்த்து சொல்லுகிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் கேலி பின்கிறவர்களாக இருக்கிறார்கள். என்ன தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், ஒரு பிரபலமானவர், இப்ப இறந்து போயிட்டாரு. அந்த மதத்தை சேர்ந்தவர் சொல்றாரு, தேவன் எப்ப திருமணம் செய்தார்? அந்த திருமண வெட்டிங் கார்டு உங்களுக்கு கிடைச்சுதா? தேவனுடைய குமாரன் கல்யாணம் பண்ணி தான் ஒரு பிள்ளை பிறந்தது அப்படின்ட்டு ஒரு தவறான, மிகவும் கீழ்த்தரமான ஒரு ஆர்கியூமெண்ட், ஒரு தர்க்கத்தை காட்டுகிறார். மக்கள் அதை நம்புகிறார்கள். இன்னொன்று, ஒரு தேவன், நீ தேவன் சொன்னா, ஒரு தீர்க்கதரிசி சொன்னா சிலுவையில் அப்படி சாக முடியாது. அதனால் ஆண்டவர் அல்லாஹ் என்ன செஞ்சார் என்றால், சாகரத்துக்கு முந்தி இயேசுவை போல இருக்கிற ரூபத்துல இன்னொருத்தரை கொண்டு வந்து இயேசுவை பரலோகத்தை எடுத்து விட்டு அவனை சாகடிக்க வைத்தார். லிட்ரல் திங்ஸ், தவறான போதனைகள் இன்னும் கூட பலருடைய சிந்தையை, பலருடைய வாழ்க்கையை அப்படி ஒரு கட்டில் வைத்திருக்கிறதை நாம் காண்கின்றோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் திருவிருந்து குறித்து திரும்பி வந்துடுவோம். திருவிருந்து என்ன? இயேசு கிறிஸ்துவின் மரணத்தையும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலையும் ஞாபகப்படுத்தும் ஒரு காரியம். என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட, நான் நித்திய ஜீவன் அடைய, தேவனுடைய பிள்ளையா இருக்க கர்த்தர் எனக்கு கொடுத்த காரியம், எனக்காக மரித்தார். இந்த பக்குவத்துல தான் ரொம்ப பேர் இயேசுவைக்கு விட்டு பிரிய நேரத்துல இயேசு தன்னுடைய சீஷர்களிட திரும்பி கேட்கிறாரு, நீங்களும் போயிடுவீங்களான்னு. அந்த கேள்வியில ஆழமான சோகம், ஏக்கம் இருந்தது. பேதுரு வழக்கம் போல, உம்மை விட்டு நான் எங்க போகிறது? Where shall we go? உம்மிடத்துல தானே ஜீவனுக்கு ஏற்ற வசனம் உண்டு. அருமையான, வல்லமையான, அதிசயமான ஒரு அறிக்கை, புரட்சிகரமான ஒரு அறிக்கை, மக்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கத்தக்க உள்ள அறிக்கை நம்ம செய்யணும். ஒவ்வொரு திருவிருந்துல நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம், உம்மை விட்டு எங்க போவேன்? ஜீவனுக்கு ஏற்ற வசனம் உம்மோடு கூட உண்டு. இந்த திருவிருந்து இயேசு கிறிஸ்துவின் பிசாசை எதிர்க்கின்ற ஒரு யுத்தம். அடுத்த தடவை திருவிருந்துக்கு நாம் போகும் பொழுது இந்த பக்குவத்தை நாம் வைத்துக் கொள்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் முடிக்கிறதுக்கு முந்தி கொலோசியர் உங்ககிட்ட உதவி கேட்கிறேன். கொலோசியர் 2வது அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனத்தை வாசித்து முக்கியமான வெளிப்படுத்தலை பெற்றுக்கொள்ளுங்கள். பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாரு? தமிழ்ல என்னுடைய இதுல சொல்றேன், எழுதப்பட்ட காரியங்கள், அந்த நெத்தியில எழுதப்பட்ட காரியங்கள், நம்முடைய ரேகையில எழுதப்பட்ட காரியங்களும், அதோடு கூட எல்லா பாரம்பரியத்தையும், நமக்கு விரோதமாக இருந்த எல்லா விதமான அறிக்கையும் சாபங்களையும் இயேசு கிறிஸ்து அதை எடுத்து, நம்மிடத்திலிருந்து எடுத்து சிலுவையில அறைந்தாராம்.
அது மட்டுமல்ல, அதன் மூலமாக அதிகாரங்களையும் தர்க்கங்களையும் அவர் அடக்கி ஒரே தரம் சிலுவையில ஒரு பெரிய ஒரு மாதிரியை நமக்கு உண்டு பண்ணினார். அதுதான் நம்ம திருவிருந்தாய் வைத்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து அர்த்தமுள்ளவர்களாய் திருவிருந்த கலந்து கொள்ள நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். என் ஆண்டவராகிய கர்த்தர், திருவிருந்து என் தேவன் என்னை நேசிக்கிற ஒரு பக்குவம் மட்டுமல்ல, பிசாசை எதிர்க்கின்ற ஒரு யுத்தம் என்று அறிந்து தைரியமாக மகிழ்ச்சியாய் திருவிருந்தில் கலந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென்.